ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல கேன்வானா என்ன? கேன்வாவோட பேசிக்ஸ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க, இந்த வீடியோல கமெண்ட்ல நான் வந்து லிங்க் ஷேர் பண்றேன். கண்டிப்பா பாருங்க. அண்ட் இன் திஸ் வீடியோ, வி ஆர் கோயிங் டூ சி கேன்வா அண்ட் ChatGPT 2 டூல்ஸ் பத்தி பார்க்க போறேன். ரொம்ப பேசிக்கா இருக்க போது, பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். கேன்வா பத்தியும், ChatGPT பத்தியும் நெறைய ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு, ஹாய் ஐ அம் நித்யா. ஐ எம் அன் ஆன்லைன் கோடிங் அண்ட் மேத்ஸ் டியூட்டர். நான் வந்து ஆன்லைன்ல ஒரு அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல 6+ இயர்ஸ் இருக்கு நானு. ஸோ என்னோட நாலேட்ஜ ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப ChatGPTனா என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ChatGPTனா அது ஒரு டூல். இட் இஸ் மோர் லைக் அன் ஏஐ டூல்ன்னு சொல்லலாம். நாம என்ன டவுட்ஸ், என்ன கிளாரிஃபிகேஷனோ அத டைப் பண்ணோம்னா, நம்மளுக்கான பதில் குடுக்கும். சரி கூகுள் தான் இருக்கே, எதுக்கு நம்மளுக்கு ChatGPTன்னு நெனைப்பீங்க. கூகுள்ல ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் தரும். அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஏஐன்னு கேட்டிருக்கேன். நெறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு லிங்க்கும் போய் தேடி பார்க்கணும். அதுக்குள்ளார நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். எதுன்னு சில நேரம் கன்ஃப்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் ChatGPT அப்படி இல்ல. நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் குடுத்தா, அந்த கொஸ்டினுக்கான ப்ராம்ப்ட்டான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ, அத பொறுத்து தான் இருக்கு. இப்ப அ ரோபோ படத்துல நம்ம ரஜினி சார் நடிச்சிருப்பாரு இல்லையா? அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, சிட்டி ரோபோ இருக்கும். அந்த ரோபோட்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்பாரு. ஃபர்ஸ்ட் டிவி ஆன் பண்றதுக்காக போய் டிவிய போடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து தூக்கி டிவிய கீழ போட்டு உடைச்சுரும். அப்ப தான் சொல்லுவாரு ரஜினி சார், "இல்ல நீ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறியோ அப்படிதாம்மா கேட்கும்" அப்படின்னு. அதே மாரி தான் ChatGPTயும் நம்ம எப்படிப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்குறோமோ, அதுபடி தான் வொர்க் ஆகும். இப்ப வாட் இஸ் ஏஐ அப்படின்றத நான் ஒரு ஸ்மால் ஒரு கிட்ஸ்க்கு சொல்லி தரணும்ன்றது எப்படி சொல்லணும்னு கேட்டா, அது அந்த மாரி ஆன்சர்ஸ் குடுக்கும். இல்ல இதே ஏஐன்றது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காருன்னா, அவர் எப்படி பிரசன்டேஷன் குடுக்கறதுக்கு நம்ம கேட்டா, அந்த ஆன்சர்ஸ் அப்படி இருக்கும். ஸோ நம்ம என்ன மாரி ப்ராம்ப்ட் குடுக்குறோமோ, கீழ இந்த ஆஸ்க் எனிதிங் இருக்கு இல்லையா? இந்த இடம் தான் ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்றோமோ, அத பொறுத்து தான் அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு குடுக்கும். ஸோ இதுதான் வந்து ChatGPTயோட பெஸ்ட் யூசேஜ். இது ரொம்பவும் ஈஸியா இருக்கு. எல்லாருமே ஆக்சஸ் பண்ண முடியும். இதுல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, 30 டேஸ்க்கான கன்டென்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப 30 டேஸ் நான் ஆன்லைன் அகாடமி ரன் பண்றதுனால, கிரியேட் 30 டேஸ் போஸ்ட் ஆன் மோட்டிவேஷனல் கோர்ஸ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் அபௌட் எஜுகேஷன் இன் தமிழ்னு குடுத்துருக்கேன். ஸோ இத நான் டைப் பண்ணவுனே எனக்கு தமிழ்லயும், இங்கிலீஷ்லயும் மோட்டிவேஷனல் கோட்ஸ் வந்துருச்சு. சில நேரம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதனால ஒரு தடவ நம்ம பார்த்துறணும். அந்த ஸ்பெல்லிங்ஸ் இருக்கா, எரர் இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவ செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு, இப்ப 30 டேஸ் கன்டென்ட் எனக்கு டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு 30 டேஸ்க்கு எனக்கு வந்துருச்சு. இப்ப நான் ஸ்க்ரால் பண்ணா உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ ஒவ்வொரு இதுவும் "உன் கல்வியே உன் எதிர்காலத்தை வரைவது. அதை கைவிடாதே." இப்படின்னு நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு தமிழ்லயும் குடுத்திருக்கு, இங்கிலீஷ்லயும் மோட்டிவேஷன் கோட்ஸ் குடுத்துருச்சு. இப்ப இத குடுத்த உடனே, இத நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒரு CSV ஃபைல டவுன்லோட் பண்ண போறேன். அது ஏன் CSV ஃபைல்? எதுக்காகன்னா, இது Canvaல நான் அப்லோட் பண்ணி நான் லிங்க் பண்ண போறேன் Canvaவோட. அதனால தான் இதுக்கு வந்து எனக்கு CSV ஃபைல டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ கன்வெர்ட் திஸ் அஸ் CSV ஃபைல். இங்க நான் டவுன்லோட் கிளிக்கபிள் லிங்கா வந்துருச்சு இல்லையா? இத கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க டவுன்லோட்ஸ்ல வந்துருச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, 30 டேஸ் மோட்டிவேஷனல் கோர்ஸ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ் இன் தமிழ். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கு. இப்ப இது டே 1 டூ 30 இருக்கு. இதுல தமிழ் கோட், இங்கிலீஷ் மீனிங் எல்லாம் குடுத்திருக்கு. ஸோ இத வந்து நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிட்டேன். இங்க வந்து இது அலைன் பண்ணிட்டு, இங்க வந்து கிளிக் ஆன் டூ சேவ் குடுத்தீங்கன்னா, அத சேவ் பண்ணி டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிடலாம். அப்புறம் இப்ப நான் வந்து Canvaக்கு எடுத்துட்டு போறேன். Canvaல வந்து நான் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு டிசைன். இந்த டிசைன் எப்படி சூஸ் பண்றதுன்னா, Canva போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, டெம்ப்ளேட்ஸ்ல வந்து எஜுகேஷனல் கோர்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நெறைய வரும். இந்த நெறைய வரதுல உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இது நான் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்றதுனால, உங்களுக்கு நெறைய காட்டுற மாரி இருக்கும். ஃப்ரீ வெர்ஷன்லயும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல எஜுகேஷனல் கோர்ஸ் நெறையா இருக்கு. எந்த கோர்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கோ, இப்ப இது ஒரு வகையான கோர்ஸ். இது கூட எடுத்துக்கலாம். இது சூஸ் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டட் மாரியே சில வேர்ட்ஸ் வரும். இங்கேயும் இருக்கு தெரியுதுங்களா? ஸோ ஹியர் ஆல்சோ வி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ம். இதுவும் கூட எடுத்துக்கலாம்.
திஸ் இஸ் ஆல்சோ நைஸ். ஸோ இத கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட்ல சில மாடிஃபிகேஷன் உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேர்ட்ஸ் நல்லாருக்கு. இங்க இருக்கிறது வேணா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்க கீழ உங்க நேம் எழுதிக்கோங்க. இப்ப இதுல வந்து இது கொஞ்சம் நான் பிக் பண்றேன். ஏன்னா இந்த இடத்துல இங்கிலீஷ் ஃபுல்லாவே டைப் ஆகணும் இல்லையா? ஸோ இந்த பார்ட் நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏத்த மாரி. ஸோ இது வந்து எஜுகேஷன் கோர்ஸ். டைட்டில் குடுக்குறேன் எஜுகேஷன் கோர்ஸ். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நான் ChatGPTல வந்து 30 கோர்ஸ் குடுத்து அத CSV ஃபைலா டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணிட்டு நான் Canvaல போய் ஒரு டெம்ப்ளேட்ல போஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். போஸ்டர் வந்து ஒரு டிசைன் எடுத்துட்டு, அந்த டிசைன கஸ்டமைஸ் பண்ணிட்டேன். இப்ப இந்த எஜுகேஷனல் கோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இந்த போஸ்டர் டிசைன் பண்ணது நான் எடுத்திருந்தேன் இந்த டெம்ப்ளேட். இப்ப இங்க தமிழ் கோர்ஸும், இங்க வந்து இங்கிலீஷ் கோர்ஸும் வர மாரி நான் பிளான் பண்றேன். இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு, இங்க என்னோட நேமும் வேணா கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ இங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். இந்த இது உங்களுக்கு பிடிக்கலன்னா, வேற ஏதாச்சும் கூட நீங்க ஃபுல்லாவே ஒயிட்டா இருக்க மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், லெஃப்ட் சைட்ல ஸ்க்ரால் பண்ணிட்டு, இங்க பல்க் கிரியேட் நான் ஆல்ரெடி நெறைய தடவ யூஸ் பண்ணதுனால, இந்த லிங்க் வந்து இந்த மாரி ஒரு ஐகான் ஆல்ரெடி வந்திருக்கும். நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்கன்னா, ஆப்ஸ் போங்க. ஆப்ஸ்குள்ளார பல்க் கிரியேட்ன்னு இருக்கும். பல்க் கிரியேட். அத கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பிளஸ் சிம்பலோட வரும். லோட் ஆகுது. இந்த பிளஸ் சிம்பல் மாரி இங்க ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஆப்ஸ்க்குள்ள போய் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பல்க் கிரியேட். அத கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டும். இது லோட் ஆகுது. மேபி நெறைய டூல்ஸ் யூஸ் பண்ணனால இருங்க எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ம். இப்ப இங்க என்டர் டேட்டா மேனுவலின்னு இருக்கு. அப்லோட் டேட்டா. இங்க அப்லோட் டேட்டா கீழ பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டட் ஃபைல் டைப்ஸ் எக்ஸ்எல்எஸ்எக்ஸ், சிஎஸ்வி, டிஎஸ்வி. நான் சிஎஸ்வின்னு ஏன் டவுன்லோட் பண்ண சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த மாரி டவுன்லோட் பண்ணணும். அப்பதான் நம்பளுக்கு அது அப்லோட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ இப்ப டபுள் கிளிக் பண்ணிட்டு, ஓப்பன் குடுத்துட்டா, இப்ப இங்க டே, தமிழ் கோட், இங்கிலீஷ் மீடியம் 3 இத நம்ப கனெக்ட் பண்ணணும். இப்ப இங்க கிளிக் பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்னா, இங்க ஒரு டெக்ஸ்ட் எனக்கு வேணும். இந்த டெக்ஸ்ட் நான் எடிட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இத வந்து மேல இங்க ஆட் பண்ணிட்டு, டேன்னு குடுத்துறேன். இது நார்மல் ஃபாண்ட்ல இருந்தா எனக்கு ஓகே. ம். இந்த டே வந்து இது 3 அப்ப 3 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு வேணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட். இப்ப இந்த 3மே நம்ம மேப் பண்ண போறோம். ஸோ இத க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா, கனெக்ட் டேட்டா. இங்க கனெக்ட் டேட்டான்னு ஒண்ணு காட்டுதுங்க ஃப்ளோட்டிங் டூல் பார்ல. இப்ப இந்த டே கூட கனெக்ட் டேட்டா கிளிக் பண்ணி டேஸோட கனெக்ட் பண்ண போறேன். செகண்ட் வந்து இந்த கோட்ஸோட தமிழ் கோட்ஸ கனெக்ட் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் டேட்டா தமிழ் கோட். இந்த தேர்ட் டெக்ஸ்ட் இதையும் கனெக்ட் டேட்டா வித் இங்கிலீஷ் மீனிங். இப்ப 3மே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்ப கனெக்ட் டேட்டா கிளிக் பண்ணிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லா 30 இதுவும் உங்களுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப நான் ஜெனரேட் 30 டிசைன்ஸ்ன்னு குடுத்தேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 30 டிசைன்ஸ் வந்து வந்துரும். அது ஜெனரேட் ஆயிரும். இந்த ஒரு டெம்ப்ளேட்ல. நான் என்ன டிசைன் சூஸ் பண்ணனோ, அந்த டிசைன்ல 30 டெம்ப்ளேட்ஸ் எனக்கு வரும். கிளிக் ஆன் டு வியூ டிசைன். வியூ டிசைன் கிளிக் பண்ண உடனே, அந்த பல்க்கா கிரியேட் பண்ணது உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் இப்ப. இப்ப தெரியுதுங்களா? டே 1 இது வந்துருச்சு. அலைன்மென்ட்ல சில சில சின்ன சின்ன இது வரும். ஏன்னா, அந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்லயுமே ஒவ்வொரு கோட்ஸுமே சிலது பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும் இல்லையா? அது வந்து நாம கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இத கிளிக் பண்ணிட்டு, இத இந்த செலக்ட் பண்ணிட்டு எங்க வேணாலும் நீங்க மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணலாம். இது இங்க இப்படி டிராக் பண்ணலாம் தெரியுதுங்களா?
ஸோ யூ கேன் ரெடியூஸ் த சைஸ். இப்போ கீழே இங்கிலீஷ் இருக்கிறத கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு, கீழே உங்க நேம். இந்த மாதிரி உங்க பிசினஸ் இருக்கு, உங்க பிசினஸ் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம் இருக்குன்னா அது டிப்ஸ் தரணும்னா 30 டேஸ் டிப்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க உங்களது வந்து ஏதாச்சும் ஒரு பொட்டிக் வச்சிருக்கீங்க, அது 30 டேஸ் டிப்ஸ் போடணும், போஸ்டர்ஸ் போடணும்னா இந்த மாதிரி நீங்க 30 டேஸ்க்கும் கண்டென்ட் வந்து சாட் ஜிபிடில 30 டேஸ் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை சிஎஸ்வி ஃபைல்ல ஆட் பண்ணிட்டு அதை சேவ் பண்ணி இதோட கனெக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா 30 டேஸ் கண்டென்ட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 2 வேஸா டவுன்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே வந்து இந்த ஒவ்வொரு இப்ப இது வந்து நீங்க மொபைல்ல கேன்வா யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கேன்வா ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி மொபைல் ஆப் யூஸ் பண்ணலாம். அதுலயும் நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இப்ப லேப்டாப்லயே வந்து நீங்க இன்ஸ்டாகிராம் இல்ல உங்க ஃபேஸ்புக் இருக்குன்னா அது யூஸ் பண்ணலாம். இப்ப டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டு இங்க பிஎன்ஜி இருக்கு இல்லையா, பிஎன்ஜி ஜேபிஜி ஃபர்ஸ்ட் 2 இது வந்து இமேஜஸ்க்காக யூஸ் பண்றது. அப்ப நம்ம இந்த ஜேபிஜி கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் மட்டும் டவுன்லோட் பண்ணு, இன்னைக்கு நான் இதை தான் அப்லோட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துடலாம். கிளிக் ஆன் டு கரண்ட் பேஜ், டன்னு கொடுத்துட்டீங்கன்னா இதை மட்டுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த முதல் பேஜ் மட்டும் தான் நான் டவுன்லோட் பண்ணேன்னு கொடுத்தீங்கன்னா அப்படி டவுன்லோட் ஆகும். இல்ல நீங்க எல்லாமே பல்கா டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைல்னு ஆப்ஷன் இருக்கு, அந்த மாதிரியும் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம எந்த லொகேஷன்ல வேணுமோ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டவுன்லோட் த போஸ்டர். இதை நம்ம ஜிப் ஃபைலாவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸா எல்லாமே டவுன்லோட் பண்ணோம், ஒரு ஃபோல்டர்ல 30 இமேஜஸ் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் 1 to 30 பேஜஸ் பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணணும்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்த உடனே இப்போ எல்லாமே பல்கா டவுன்லோட் ஆகுது. அது பிஎன்ஜியா டவுன்லோட் பண்ணுது. இமேஜஸ் எப்பயும் பிஎன்ஜி இல்லை ஜேபிஜி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோல்டரா சேவ் ஆகும். டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு இன்னும். ஸோ இது கிளிக் பண்ணீங்கன்னா ஜிப் ஃபோல்டரா தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள 30 இமேஜஸ் செலக்ட் பண்றேன். ஸோ இப்போ 30 இமேஜஸ் செலக்ட் ஆயிருக்கு, 30 ஐட்டம்ஸ் செலக்டட். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் நிறைய இருக்கும். இது ஒவ்வொன்றுமே இப்போ ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜஸுமே இப்படி இருக்கும். இது எல்லாமே இமேஜஸ் 30 இமேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு இமேஜஸும் நம்ம டேரக்டா டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த டவுன்லோட் நீங்க மொபைலுக்கு உங்களுக்கு அனுப்பி அப்படியே அப்லோட் பண்ணலாம். இல்ல இங்கேயே நீங்க உங்க கூகுள் குரோம்ல யூ கேன் ஓப்பன் யுவர் இன்ஸ்டா ஃபேஸ்புக், அப்படியே கூட டேரக்டா போஸ்ட் அப்லோட் பண்ணலாம். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். தேங்க்யூ. வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ எவ்ரிவன்.